Hi friends, welcome to Mekan Recipes. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரெசிபி கிடையாது. நம்ம பித்தளை பாத்திரங்கள் எப்படி கஷ்டப்படாம க்ளீன் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நம்ம பித்தளை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணலாம். நிறைய பேர் நிறைய மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தட் வச்சுருப்பாங்க. நான் யூஸ் பண்ணுற இந்த மெத்தட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சுவாமி சிலைகள் பொதுவாக மாதத்துக்கு ஒரு தடவை தாங்க க்ளீன் பண்ணுவேன். நிறைய சுவாமி சிலைகள் இருக்கிறதால வீக்லி ஒன்ஸ்லாம் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணாலும் பாருங்கள், இப்போவும் நல்லாவே இருக்குது. ரொம்ப பிரைட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ நான் அதை க்ளீன் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ மாதப்பிறப்பு வரப்போகுது. அதனால் அந்த நாட்கிழமையெல்லாம் பார்த்து நம்ம இதை க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது ஐம்பொன் சிலை 1 இன்ச்சில் தான் இருக்குது. என்கிட்ட உள்ள சுவாமி சிலைகள்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். ஆனாலுமே நிறைய சிலைகள் இருக்கிறதால அடிக்கடி க்ளீன் பண்ண முடியாது. எப்போயா மாதத்துக்கு ஒரு தடவை தான் க்ளீன் பண்ணுவேன். அப்படி க்ளீன் பண்ணாலும் எப்பயுமே பார்த்திங்கன்னா நல்லா ப்ரைட்டாகவே இருக்கும். சரி வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் கேரளாவில் பறைன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஆளாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இங்கே பத்தி ஸ்டாண்டு. இந்த விளக்கெல்லாம் எண்ணெய் எடுத்துகிட்டு நல்லா துணியில் தொடச்சி வச்சுருக்கேன். வேறு எதுவுமே பண்ணலை பாருங்கள். அவ்வளோதான் தொடச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் கொஞ்சம் தண்ணி நார்மல் வாட்டர் தான் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் ஒரு லெமன் கட் பண்ணி அந்த ஜூஸை மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி லெமன் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த தோலெல்லாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி காய வச்சு நான் எப்பவுமே எடுத்து வச்சுப்பேன். அது ரொம்ப யூஸ் ஆகும் நிறையா விஷயங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நான் இது இதுக்கு யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ எல்லா பித்தளை பாத்திரங்களும் இதில் ஊற வைக்க போகிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊறணும். அதுக்கு மேலே ஊறினாலும் ரொம்பவே நல்லது தான். வேறு எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் ஜூஸ் விட்டுட்டு இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் நல்ல மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஊற வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நேரம் ஊற வைக்க முடியுமோ, மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ், மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் வேணால் ஊற வைக்கலாம். ஸோ மார்னிங் எந்திரிச்சோன்னா நம்ம இந்த ஊற வைக்க வேண்டியதெல்லாம் ஊற வச்சுட்டு நம்ம வேறு வேலையை பார்த்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட இதை க்ளீன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. இப்போயே பாருங்கள் இது எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். ஒன்றுமே பண்ணலை, ஜஸ்ட் 3 மணி நேரம் ஆயிருக்கு. அதுக்கே கொஞ்சம் பிரைட் ஆகிடுச்சு. எல்லா பாத்திரமும் ஓரளவுக்கு இந்த சுவாமி சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்குது. இது காமதேனு ஆன்டிக் பீஸ் இது, அதனால கொஞ்சம் பிளாக்காக இருக்கும் இந்த யானை. ஸோ எல்லாமே கொஞ்சம் அப்போதே இருந்ததுக்கு முன்னாடி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போது நல்லா கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. இப்போ வேறு என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா சபீனா மட்டும்தாங்க. லெமனும் சபீனா மட்டும்தான். நான் சபீனா மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தோலை வச்சு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம எப்படி ஒரு பாத்திரத்தை விளக்குவோமோ அந்த மாதிரி தாங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து கூட தேய்க்க தேவையில்லை. தேய்ச்சாலும் நல்லா பிரைட் ஆகும். நம்ம டிவிலேயே நல்லா நம்மளுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஹால்லேயே சாவகாசமாக இதை பண்ணலாம். சிங்க்லேயே நின்று பண்ணணும் அவசியம் இல்லை. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இது புளி உப்பு இதெல்லாம் வச்சு தேய்க்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதோட அந்த டஸ்ட்டெல்லாம் சிங்கில் போய் அடைக்கும், அதெல்லாம் எடுக்கணும், இவ்வளோலாம் கஷ்டப்படணும். இல்லைன்னா இன்னொரு மெத்தட் பீதாம்பரி பவுடர் தேய்ப்போம். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே பாத்திரங்கள் கருப்பாயிடுங்க. இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் பாத்திரங்கள் நல்லா, அதாவது இந்த சுவாமி சிலைகள் எல்லாமே நல்லா பிரைட்டாக இருக்கும். நம்ம அடுத்து வீக்லி ஒன்ஸும் பண்ணலாம், மந்த்லி அவங்கவுங்க டைம் பொறுத்து பண்ணிக்கலாம். எல்லா பித்தளை பாத்திரங்களுக்கும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். சுவாமி சிலைகள் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே சிம்பிளாக இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த தண்ணியிலே நான் டிப் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக பித்தளை பாத்திரங்கள் நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம சபீனா பவுடர் மட்டுமே தேய்ச்சி க்ளீன் பண்ணலாம். நான் இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு லெமன் தோல் இல்லைன்னா நீங்கள் தனியாக ப்ரஷ் வச்சுக்கோங்க. நம்ம எப்பயுமே பாத்திரம் தேய்க்கிற ப்ரஷ்ஷை சுவாமி சிலைகளுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். இதுக்குன்னு தனியாகவே நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு சபீனா போட்டு தேய்க்கலாம். சரி சபீனா இல்லை அப்படின்றவங்க நீங்கள் விம் கூட போட்டு தேய்ச்சிக்கலாம். ஆனால் சபீனா வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மட்டுமே போதும் நம்மளுக்கு இந்த பித்தளை பாத்திரங்கள் தேய்க்கிறதுக்கு.
ப்ரஷ் வச்சும் நீங்கள் தேய்க்கணுனாலும் தேய்ச்சிக்கலாம். இந்த இடுக்குலலாம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, கருப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரஷ் வச்சு நம்ம அந்த இடுக்குலலாம் தேய்ச்சோன்னா நம்மளுக்கு வந்து நல்லா பிரைட் ஆகிடும். ஸோ வெள்ளி பாத்திரங்கள் எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்னு வீடியோவும் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்காதவங்க சேனலில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நான் நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ணியிருக்கேன். உப்பு தண்ணி இல்லாமல் நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிக்கணும், இல்லைனா சீக்கிரம் கருத்துரும். அதையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள் எல்லாம் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. ஒன்றுமே பண்ணல, சபீனாவில் நான் அந்த எலுமிச்சை பழ தோல் வச்சு தேய்ச்சிருக்கேன், அவ்வளோதான். விம் லிக்விடு அந்த மாதிரி பீதாம்பரி எதுவுமே பண்ணலைங்க. ஜஸ்ட்டு வந்து ஊற வச்சு நம்ம வந்து சபீனா மட்டும் வந்து போட்டு தேய்ச்சிருக்கேன், அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக நல்லா சிரிச்ச முகமாக அம்மன் இருக்காங்க இல்லையா. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக வந்து பண்ணலாம், ரொம்ப கஷ்டப்படாமல். லட்டு கிருஷ்ணா நல்லா பளபளன்னு ஆகிட்டார். கையில் லட்டோடு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கார் இல்லையா. ஸோ இனிமேல் நீங்களும் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த தட்டிலலாம் கொஞ்சம் கரை இருந்தது, அதுவும் ஊற வைக்கும்போது நம்மளுக்கு அந்த கரையும் நல்லா போயிடுச்சு. எல்லா பித்தளை சுவாமி சிலைகள்லாம் நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் பித்தளை பாத்திரங்கள் நீங்கள் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது. இந்த மாதிரி திருமஞ்சனம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி தொடச்சி காய வச்சிடணும். அப்படியே திட்டு இல்லை நம்ம வந்து துடைக்காமல் அப்படியே வச்சோன்னா அந்த தண்ணி அங்கேயும் திட்டாக வந்து நிற்கும், அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ நல்லா தொடச்சி இந்த மாதிரி காய வச்சுட்டு நம்ம வந்து பொட்டு வைக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள் பளபளன்னு நல்லா ஜொலிக்குது. ரொம்ப கஷ்டப்படாமல் அழுத்தி தேய்க்காமல் ரொம்ப நேரம் நின்று பாத்திரம் தேய்ச்சி ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக உட்காந்துட்டே நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து முடிச்சிடலாம். ஹால்லையே உட்காந்து ஹாயாக வந்து நம்ம பண்ணிடலாம் இந்த ஒர்க்கை. இப்போ எல்லா பாத்திரங்களும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டில் மஞ்சள் எடுத்திருக்கேன், குங்குமம் எடுத்திருக்கேன். வெறும் மஞ்சள் குங்குமம் வைக்காமல் இந்த மாதிரி ஜவ்வாது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மஞ்சளில் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஜவ்வாது சேர்த்துக்கலாம். இது கூட வந்து தண்ணி சேர்க்காமல் பன்னீர் வந்து சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். அப்போ நம்ம வந்து இதில் பொட்டு வைக்கும்போது அந்த பூஜை ரூமே வந்து அவ்வளோ ஒரு நல்ல வாசனையாக, நம்ம கோயிலில் போனால் ஒரு வாசனை வரும் பாருங்கள், அந்த மாதிரி நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பொட்டு வைக்கும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். என்னுடைய சுவாமி சிலைகள் எல்லாமே ரொம்ப குட்டியாக இருக்கிறதெல்லாம் நான் நிறையெல்லாம் பொட்டுலாம் வைக்க மாட்டேன், நெற்றியில் மட்டும் வந்து பொட்டு வச்சுருவேன். அங்கங்கே வச்சா எல்லாமே சுவாமி சிலையே பொட்டு தான் இருக்கும், சாமியே தெரியாது, ஃபேஸே தெரியாது. அதனால் ஒரே ஒரு இடத்துல ரொம்ப சிம்பிளாக வந்து தான் வைப்பேன், அப்போ தான் பார்க்கவும் நீட்டாக இருக்கும். ரொம்ப கொச்சன்லாம் வச்சா எனக்கு பிடிக்காது, அதனால் லிமிட்டாக தாங்க வைப்பேன். பார்க்குறதுக்கு அது ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் நான் வச்சு காமிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ பெரிய சிலைகள்னால் நம்ம நிறைய வைக்கலாம், சின்ன சின்ன சிலைகள்ன்றதால ரொம்ப லிமிட்டாக வைப்பேன், பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும், அவ்வளோதாங்க. ஸோ நீங்களும் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி நீங்களும் இனிமேல் வந்து ஈஸியாக வந்து பித்தளை பாத்திரங்கள் சுவாமி சிலைகள்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் இதே மாதிரி சில்வர் பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள் வந்து க்ளீன் பண்ணுறது எப்படின்னு நான் வந்து போட்டிருக்கேன். நான் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி குக்கிங்.